இந்த படத்தோட கதை எப்படின்னா, காந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் பிருத்திவிராஜும் சரி, பிரபாஸும் சரி, அங்குள்ள பசங்க அந்த இடத்த யார் ஆளணுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அரசியல் போயிட்டுருக்கு. அந்த இடம் எப்பேற்பட்ட இடம்னா, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அவங்க தான் அரசியல் சட்டம்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சட்டம் ஆல் ஓவர் இந்தியாவில் செல்லும். இந்தியா என்ன சட்டம் போட்டாலும் அங்கே செல்லாது. அதே மாதிரி அவங்க இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடம் இருக்குங்கிற விஷயம் ஜென்ரல் பப்ளிக் யாருக்குமே தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்ருதி ஹாசன் ஃபாரினில் பிறந்ததுலேருந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு குரூப் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது அவங்க அப்பா ஒருத்தர்கிட்ட சொல்லி எப்படியாவது பிரபாஸை கொண்டு போய் சேர்த்துருங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவரும் கொண்டு ஸ்ருதிஹாசனை பிரபாஸை விட்டுறாரு. அப்போ தான் ஸ்ருதிஹாசனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, அவள் உயிரோடு இருப்பாங்கிற ஒரு விஷயத்தினால. அதுக்கப்புறம்